ஹாய். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்பட்ட குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம், விருச்சிக ராசி செவ்வாயோட வீடு. இவங்களோட மனநிலை, இவங்களோட குணம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குருவோட நட்சத்திரங்கிறதுனால நேர்மையான ஆளா இருப்பாங்க, நீதி தவறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. செவ்வாயோட வீடுங்கிறதுனால அதுல அவங்களுக்கு துணிவு இருக்கும். அவங்க நேர்மையா இருக்கிறதுல அவங்களுக்கு ஒரு துணிவு இருக்கும். மன வலிமை அதிகமா இருக்கும். நேர்மை, மன வலிமை, விடாமுயற்சி, எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய திறன், இதெல்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களோட குணநலன். இப்படிப்பட்ட விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் வரும் குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா விருச்சிக ராசியை பார்ப்பாரு. விருச்சிக ராசி உங்களுக்கு 1ஆம் வீடு. 1ஆம் வீடுங்கிறது நீங்க தான். இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய அழகு மேம்படும், பொலிவு மேம்படும். நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்கிறாரு. மகர ராசிங்கிறது உங்களுக்கு 3ஆம் வீடு. 3ஆம் வீடுங்கிறது தைரியம், வீரியம், வேகம், விடாமுயற்சி, இதெல்லாம் 3ஆம் இடத்தை வச்சுதான் சொல்லுவாங்க. தைரியம் இருக்கிறதுனால எதையும் நீங்க துணிஞ்சு செய்வீங்க. அது உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதாவது 1ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால உங்களுடைய தைரியத்தால நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். குரு அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 5ஆம் வீடுங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளால் சந்தோஷம். உங்களோட பெண்ணோ இல்ல மகனோ நல்ல காலேஜில் படிப்பாங்க, இல்ல படிச்சு முடிச்சுட்டு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. சம்பளம் அதிகம் கிடைக்கும். அந்த சம்பளம் உங்களுக்கு உதவக்கூடியதாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும், சந்தோஷம் அதிகம் ஏற்படும், பெருமை அதிகம் ஏற்படும். ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சந்தோஷத்தை கொடுக்க குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரும் அப்படிங்கறத பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம். இது செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால இவங்களோட குணம் எப்படி இருக்கும்னா, பொதுவாகவே அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் லேசியா தான் இருப்பாங்க. ஏன்னா அது சனியோட நட்சத்திரம் அப்படிங்கறதுனால இவங்க கிட்ட விடாமுயற்சி இருக்கும், கடின உழைப்பு இருக்கும், நட்புக்கு மரியாதை கொடுப்பாங்க, நல்ல குணம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் செவ்வாயோட வேகம் இருக்கணும் இல்லையா, அந்த வேகமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். நார்மலா மிச்ச பேருக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு இருக்காது. ஒரு லேசியான குணமுடையவர்களாக தான் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய பொலிவு மேம்படும், அழகு மேம்படும், உங்களுடைய கம்பீரம் மேம்படும், உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க வீட்டுக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறாரு. 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் நீங்க துணிஞ்சு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கிறதுனால எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி உங்களுக்கு இருக்கும். அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். அதாவது 1ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சி வெற்றி அடைந்து அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும், குழந்தைகளால பெருமை ஏற்படும், குழந்தைகளால சந்தோஷம் ஏற்படும். நல்ல மார்க் எடுப்பாங்க, நல்ல காலேஜில் படிப்பாங்க, நல்ல கம்பெனியில் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் குழந்தைகளால உங்களுக்கு சந்தோஷமும் பெருமையும் அதிகரிக்கும். மொத்தத்துல இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவே இருக்கும். ஹாய். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களோட குணநலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக இவங்க கிட்ட ஒரு வேகம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும்,
அந்த புத்திசாலித்தனத்தையும் வேகத்தையும் பயன்படுத்தி நுண்ணிய அறிவு இவங்களுக்கு இருக்கும். அதை ரொம்ப சிறப்பா வேகமும் விவேகமும் உடைய ஒரு ஆளாதான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு பேச்சு திறன் அதிகமா இருக்கும். நல்லா பேசுவாங்க, தைரியமா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க, கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க, எதையும் துணிஞ்சு செய்யக்கூடியவர்களாக இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வரும் குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசிங்கிறது இந்த குரு பெயர்ச்சியில உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும், கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும், தோற்ற பொலிவு ஏற்படும், உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் எதையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால அது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. முயற்சி ஸ்தானமும் இதுதான். இந்த காலகட்டத்தில் நீங்க தைரியமா முயற்சி பண்ற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியை தரும். அதனால உங்களுக்கு லாபம் வரும். 1ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட முயற்சி வெற்றியை தந்து அது உங்களுக்கு லாபத்தை தரும். மற்றவங்களுக்கு லாபத்தை தருதோ இல்லையோ உங்களுக்கு லாபத்தை தரும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகளால் நன்மை ஏற்படும், குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும், குழந்தைகளால் பெருமிதம் ஏற்படும், பெருமை ஏற்படும், கௌரவம் ஏற்படும். நல்லா படிப்பாங்க, நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும், நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷமும் பெருமிதமும் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்துல கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த குரு பெயர்ச்சியாகவே இருக்கும். வணக்கம்.